பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நஹ்மதுல்லாஹ் வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலில் கரீம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொய் சொல்வது சம்பந்தமாக இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்ன என்று பார்ப்போம். பொய்யை பொறுத்தவரையிலே அடிப்படையில் அது மக்களை ஏமாற்றுகிறது என்பது மிக தெளிவான விடயம். எனவே ஒரு மனிதன் பொய் சொல்வது விளையாட்டுக்காக பொய் சொல்வதாக இருந்தாலும் அதனை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. பரிகாசத்துக்காக பொய் சொல்வதை கூட இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரி என்ற கிரந்தத்தில் இவ்வாறு பதிவாகி இருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பிஸ்ஸிதுக், நீங்கள் உண்மையே சொல்லுங்கள். ஃபைன்ன சிதுக்க யஹ்தீல் பிர், காரணம் நிச்சயமாக அந்த உண்மை நன்மையின் பக்கம் ஒரு மனிதனை அழைத்து செல்லும். வைனல் பிர்ர யஹ்தீல் அல் ஜன்னா, நிச்சயமாக அந்த நன்மை சொர்க்கத்துக்கு வழிகாட்டும். வலா இஸாலு ரஜுலு யஸ்துகு வயதஹர்ர சிதுக ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி சித்தீகன். ஒரு மனிதன் உண்மை பேசிக்கொண்டே இருப்பான், உண்மையை தேடிக்கொண்டே இருப்பான். அவன் அல்லாஹ்விடத்திலே உண்மையாளர்களில் ஒருவனாக எழுதப்படும் வரைக்கும், உண்மையாளனாக அல்லாஹ்விடத்தில் அவன் எழுதப்படும் வரைக்கும் அவ்வாறு இருந்து கொண்டே இருப்பான். வையாக்கும் அல் கதிப், உங்களுக்கு நான் பொய்யை எச்சரிக்கிறேன். ஃபைனல் கதிப யஹ்தீல் அல் ஃபுஜூர், காரணம் பொய் பாவத்தின் பக்கம் அந்த மனிதனை அழைத்து செல்லும். வைனல் ஃபுஜூர யஹ்தீல் அன்னார், பாவம் நரகத்துக்கு தான் வழிகாட்டும், நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லும். வலா இஸாலு ரஜுலு யக்திப் வயதஹர்ரல் கதிப் ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கஸாபன். ஒரு மனிதன் பொய் சொல்லிக் கொண்டிருப்பான், பொய்யை தேடிக்கொண்டே இருப்பான். அவன் அல்லாஹ்விடத்திலே பொய்யனாக எழுதப்படும் வரைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், அந்த ஹதீஸ் அபூ தாவூத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வைலுன் லிமன் கதப் லி யல்ஹக பிஹில் கௌம். ஒரு மனிதன் பொய் சொல்கிறான், எந்த நோக்கத்துக்காக? அந்த கூட்டம் சிரிப்பதற்காக, மக்கள் சிரிப்பதற்காக பொய் சொல்லக்கூடிய மனிதனுக்கு கேடுதான். வைலுன் லஹு சும்ம வைலுன் லஹு, அவனுக்கு கேடுதான், பின்பும் அவனுக்கு கேடு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் பொய் சொல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். விளையாட்டுக்கோ அல்லது பரிகாசத்துக்கோ பொய் சொல்வதை கூட நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு எம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.